அறநிலைத்துறை நிதியை என்ன செய்யணுன்றத அறநிலைத்துறை சார்ந்த அதிகாரிகள் மட்டும் முடிவு பண்ண முடியாது. அதற்குன்னு விதி இருக்குது. எந்த கோயில் நிதியை பயன்படுத்துகிறீர்களோ அந்த கோயில் அறங்காவலர்கள் அவர்கள் கூடி முடிவெடுக்கணும். அப்போ அறங்காவலரே நியமிக்காமல் இருந்த வரலாறுலாம் உண்டு. கோர்ட்டு பல முறை கண்டிச்சிருக்கு. அப்போ நிதியை எடுத்து பயன்படுத்துறதுல நீங்கள் யாரையுமே கேட்காம எடுத்து பயன்படுத்துகிறீங்க. ரமேஷ் இவர் பேசி முடிச்சுன்னு அவர் உட்காந்தார். நீ சொல்கிறது கரெக்டு தான், அந்த நகராட்சிக்கு நிதி வரணுன்றீங்க, கரெக்டு. கோயில் நிலத்தை கூட குத்தகைக்கு எடுத்துக்கோங்க, கோயிலுக்கு அந்த குத்தகை காசு வரும். நகராட்சிக்கு பணம் வரணும்னா நகராட்சி நிதியிலேருந்து 10 கோடி ரூபா ஒதுக்கில நீ கார் பார்க்கிங் கட்டணும். கோயில் நிதியை எடுத்து போய் கார் பார்க்கிங் கட்டுறீங்க. கோயில் நிதியை பக்தர்களுடைய வசதிக்காக அன்னதானம், அவர்கள் கழிப்பறை கட்டுறது, அவர்கள் இந்த வரிசையில் நிற்கிற போகிற வர இடத்துக்கான இது, உட்கார சேரு, பல இது, கோயில் புனர் நிர்மாணம் அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்கணும்ல, வெள்ளை அடிக்கணும், அது பண்ணணும், கும்பாபிஷேகம் பண்ணணும், அது இதுன்னு பல விஷயங்கள். அன்னதானம் போடுறது, கோயில் செலவுலேயே அன்னதானம் போடுவாங்க, அது பண்ணுறது. இது இல்லாமல் காசு இருக்குன்னா அந்த ஊரில், கோயில் இருக்கிற ஊரில் பள்ளிகள் இருக்கும், அதுக்கு நிதி கொடுக்கறது. இது இல்லாமல் கல்லூரி கட்டணும்னு அறங்காவலர் ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த கல்லூரி எப்படி இருக்கணும்னா அறநிலைத்துறை பராமரிக்கிற கல்லூரியாக இருக்கணும். அந்த கல்லூரியில் சிலபஸ்ஸு இந்து சமயம் சார்ந்த பாடத்திட்டங்கள் அங்கே இருக்கணும். இவ்வளோ இருக்குது. கோர்ட்டு கூப்பிட்டு இதெல்லாம் சொல்லி கண்டிச்சது போன இதில். இதெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்துக்கிறாப்புல ரமேஷ். இவங்க சென்னை 28 மாதிரி சின்ன பசங்க தானே, போடுறா பால அப்படின்னு கரெக்டாக போட்டான். ஒரு ஆஃப் ஸ்விங்கு, ஆஃப் ஸ்டம்பு தூக்கிட்டான். உடனே ஏன்னாரு.